Praise the Lord. Hallelujah. வாசிக்கப்பட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நான் சொல்ல போகிற வசனம் 8. வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் தடி. தடின்னு ஒரு பிரசங்கமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறது தடின்னு தான் இன்றைக்கி பிரசங்கமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 23வது சங்கீதம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்கிறத நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஒரு மேய்ப்பனிடத்தில் ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இன்னும் முன்ன போனீங்கன்னு சொன்னால் மோசே, ஆரோன் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கையில் ஒரு தடி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியானா இந்த தடி அப்போ ஒரு விசேஷமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த தடியை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பொதுவாக மேய்ப்பன் கையில் இருக்கிற தடி எதுக்கு? தடி. கோல் எதுக்கு? தடி எதுக்கு? ஆட்டை மேய்க்கிறதுக்கு கோல், தடி ஆட்டை அடிக்கிறதுக்கா? அதை நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா கண்டித்து உணர்த்துவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆடு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். அதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்டிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நல்ல விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சும்மா உபதேசம் பண்ணிக்கினே இருக்கணும், திருத்திக்கினே இருக்க வேண்டியதில்லை. ஒருத்தரை பார்த்து பீடி பிடிக்காத, சிகரெட் குடிக்காதுன்னு ஒரு நல்ல விசுவாசியை பார்த்து நீ சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களை மாற்றிக்குவாங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்குவாங்க. அவங்க நல்ல விசுவாசி, அதான் நல்ல ஆடு. இப்போ அவங்கள அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவங்கள அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. அப்படியானா கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொன்னால், கோல் தூரத்தில் இருக்கிற ஆகாரத்தை தன் ஆடுகளுக்கு கொடுப்பதற்காக. கோல் தூரத்தில் உயரமாக ஒரு மரத்தில் இலை இருக்குது, ஆட்டுக்கு வேணும், அதை நீட்டி பறித்து ஆட்டுக்கு கொடுக்கறதுக்காக கோல் மேய்ப்பன் கையில் இருந்தது. இரண்டாவது தடி. தடி எதுக்கு? ஓங்கி அடித்து மண்டை கண்டெல்லாம் உடச்சிட்றதுக்கு இல்லை. எதுக்குன்னா எதிரிகளிடமிருந்து தன் ஆட்டை காத்து கொள்வதற்கு மேய்ப்பன் கையில் தடி இருந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறோம். போன ஆண்டு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி ஜபித்தோம். ஜபத்தில் சில பேர் ஜெயித்தோம், சில பேர் என்னத்தை வாக்கு தத்தம், என்னத்தை ஜபம், என்னத்தை போங்க அப்படின்ற ஒரு சோர்வில் சில பேர் இருக்கலாம். ஒருவேளை சோர்வே இல்லாமல் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் இருக்கலாம். யாரோ ஒரு சிலர் என்ன பண்ணலாம்? சோர்வாக இருக்கலாம். அவங்களுக்கு நாங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் தேவன் அற்புதம் செய்யவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யவில்லை என்று நீங்கள் ஏன் இன்னும் கேட்காம இருக்கிறீங்க? தேவன் அவர் அற்புத கரங்கள் குறுகி போகவில்லை. அவர் அற்புதம் செய்து இப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாருங்க. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் அற்புதம் பயங்கரமாக செய்வார். இப்போ இந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறது கிடையாது, அற்புதத்தை செய்யறதை நிப்பாட்டிட்டாருங்க அப்படின்னு யாருன்னா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இல்லை. அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியானா ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கலை? அதுதான் கேள்வி. ஏன் தெரியுமா? நாம் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஒரு சோர்வு, அசதி, அசால்ட்டு, இது நிறைய பேர் இடத்துல இருக்குது. அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இந்த செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன்.
ஒருத்தர் தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பாத்திரத்தில் வச்சு, ஒரு சட்டியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் சட்டியில் வந்து தண்ணி அடுப்பு வச்சு மூட்டி தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு தவக்கல் என்ன பண்ணிச்சு, எகிரி அந்த தண்ணிக்குள்ளே, தண்ணியை பார்த்தோன்னே தவக்கல் ஏறி அந்த அந்த சட்டியில் அந்த பாத்திரத்தில் குதிச்சிடுச்சு. கீழே சூடு பண்ணுறாங்கன்றது அதுக்கு தெரியல. கொஞ்சம் சூடாச்சு. எப்பவுமே தவக்கலை பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தண்ணியில் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தரைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தன் உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதுதான் இயல்பு. அதாவது யாருடைய இயல்பு? தவக்கலுடைய இயல்பு, தவக்கலையுடைய இயல்பு. இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த தண்ணியில் எகிரி குச்சிது, கொஞ்சம் சூடாச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ என்ன செய்திருக்கணும் அதுன்னா, ஏதோ தெரியல, வித்தியாசமான ஒரு தண்ணி வித்தியாசமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருக்கலாம், எப்படி உள்ளே எகிரி குச்சுதோ அதே போல் என்ன பண்ணியிருக்கணும், அது வெளியே எகிரி குச்சிருக்கணும். என்ன பண்ணல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சூடு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சூடு தானே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது உடம்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. கடைசியில் தண்ணி அதிகமாக சூடிச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் எகிரி குதிக்கவும் சக்தி இல்லாமல் அந்த தண்ணியில் வெந்து செத்து போச்சு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைங்க இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆண்டவர் எதுவும் கிடைக்கல, ஆண்டவர் அற்புதம் நடக்கலை, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்குறேன், ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? இப்போ உங்கள் அப்பா கிட்ட பிள்ளைங்க அப்பா கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருள் தேவை, படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை, பென்னு தேவை, பென்சில் தேவை, ஸோ எதுவோ ஒன்று தேவை. அப்போ அந்த பிள்ளைங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அந்த அப்பா, இல்லைம்மா நல்லா உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னா அவங்க பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? அப்பா பரவாயில்ல என் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிச்சு, என் பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா இருப்பாரா? கட்டாயம் அப்பாவால் இருக்க முடியாது. ஏன்னா என் பிள்ளை படிக்கணும், போகிற இடத்துல டீச்சருக்கு பதில் சொல்லணும், கூட சக பிள்ளைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை அவமானப்படக்கூடாது என்கிற எண்ணம் அப்பாவுக்கு வந்துடும். அப்போது பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எப்படின்னா அப்பா கிட்ட கேட்கணும், கொடுக்குற வரலும் தொடரணும், கேட்குறத தொடரணும். இப்போ இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம், ரெண்டாவது வாட்டி கேட்குறோம், அப்படிதான்பா ஆண்டவர் அப்படிதான்பா எல்லாம் ஒரு சிலர் சர்ச்சுக்கு வந்துட்டு நின்றுடுவாங்க. ஏன் வரலைங்க அப்படின்னு கேட்பேன் நான். அங்கே சொல்லுவாங்க, அங்கே போனாலும் அப்படி தாங்க இருக்கு, ஜெபம் பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன் சரியாகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பண்ண ஜெபம் சரியில்லைன்னு தான் அர்த்தமே தவிர தேவன் சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. என்ன காரணம்னா நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த சூடு ஏறுது, பரவாயில்ல கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலான்னு கடைசியில் வெந்தே போய்டுறோம், செத்தே போய்டுறோம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு விகற்பமாக இருந்தால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு பரவாயில்ல எப்படி தான் இப்படியே பரவாயில்ல போகலாம். நீங்கள் கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உபவாசிக்கும்படி 40 நாள் வனாந்தரத்தில் போய் உபவாசம் பண்ணினார். உபவாசம் முடிகிறது, நிறைவேறுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர், அந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட வரான். அது ரொம்ப பசியாக இருக்கிற 40 நாள் இல்லையா, பசியாக இருக்கிறாரு, ரொம்ப பசி. பிசாசு எப்பவுமே நம்ம தேவைக்கு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட வருவான். நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட வரமாட்டான், கெட்டு போகும்போது வரமாட்டான். எப்போ தெரியுமா வருவான்? உங்களுக்கு தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா தான் வருவான். வந்து என்ன பண்ணுவான், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். நல்லா கவனிச்சு பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பதமாக லகுவாக பேசுவான். அந்த சம்பவத்தை பிசாசு தேவனிடத்திலே அதை செய்கிறான் பாருங்க.
நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க போய் பசியா இருக்கலாமா? இந்த கல்ல அப்பமாகுன்னு சொன்னா அப்பமாயிடும், நீங்க சாப்பிட்டு பசி இல்லாம இருக்கலாமே அப்படின்னு சொன்னான். உடனே நம்மள என்ன பண்ணுவோம், ஆமா இல்ல எனக்கு இவ்வளோ பவர்கிறத நான் தெரியாமலே இருந்துட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லி உடனே கல்லை எடுத்து அப்பமாவு அப்பமாவு அப்பமாவுன்னு அமுக்கியிருப்போம். அது அப்பா ஆயிருக்காது. ஏன் தெரியுமா? தேவ சித்தம் அதில் இருக்கணும். அப்பமாகணும்னா, அந்த கல் அப்பமாகணும்னா அது கூட என்ன இருக்கணும்? அந்த அற்புதத்தோடு கூட தேவ சித்தம் இருக்கணும். நீ பாட்டு இன்னைக்கு ஃபுல்லா பம்ப் அடிச்சுட்டே இருந்தா கூட அது மாறாது. அப்ப நீங்க என்ன பாருங்க, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அப்படி உங்க மனநிலை கொண்டு வாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்த்தீங்களா? அது மனுஷன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல உசுறு 40 நாளைக்குன்னுவாங்க. ஆமாங்க, அது உண்மைங்க. அது இயேசு இருந்தார் பாருங்க உபவாசமா 40 நாள், தண்ணீரும் குடிக்கல, சோறும் சாப்பிடல, அப்படி உபவாசம் இருந்தார். அதுவும் வனாந்தரத்தில் மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடத்துல அவர் உபவாசம் இருந்தார். அப்போ அந்த உபவாசத்தில் முக்கியமானது என்னன்னு சொன்னால் தேவனை நோக்கி மட்டும் இருந்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பிசாசு எப்போ வருவான்? நம்ம தேவை இருக்கிற நேரத்தில், பசி இருக்கிற நேரத்தில், வியாதிப்படுற நேரத்தில், எப்போ நமக்கு தேவை இருக்கிறதோ அந்த நேரம் பார்த்து வருவான். நீங்கள் பார்த்து ஆதாமை கூட எடுத்துக்கங்களேன். ஆதாம் ஏவாள் போயிட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நாக்கெல்லாம் ஊறுதே, பழத்தை பார்த்தா நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்க போல இருக்குதே, அப்படி நினைச்ச போதுதான் பிசாசு வரான். உங்களை இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? ரொம்ப தந்திரமானவன், நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி கேட்குற மாதிரி, தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அவனுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், பிசாசுக்கு தெரியும். தெரிஞ்சே உங்களை ஏமாத்துவான். அடுத்தது பார்த்தீங்களா, இல்லை இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதையும் சாப்பிடலாம், ஆனால் இதை மட்டும் செய்ய வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ உடனே பிசாசு சொல்ற, ஆண்டவருக்கு உங்க மேல பொறாம, நீங்களும் அவரு போல மாறிட்டு போறீங்கன்னு அவருக்கு ஆண்டவருக்கு உங்க மேல கதையா இல்லை? உன்னை படைச்சவர். இப்போ ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து அப்பா பொறாமப்படுவாரா? அவன் ரொம்ப வளர்ந்துட்டான்னா, காரு பங்களான்னு வந்துட்டான், கோடீஸ்வரனா இருக்கிறான், சந்தோஷப்படுவாங்களே தவிர எந்த அப்பா அம்மாவும் பொறாமப்பட மாட்டாங்க. இவன் சாத்தான் சொல்லி கொடுத்து பாருங்க, அவருக்கு பொறாம உங்க மேல, நீங்களும் அவரை போல மாறிடுவீங்கன்னு. பிசாசு தந்திரமானவன், நீங்க அதை விட தந்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்தது என்ன என்ன நடக்குதுன்னா, அப்போ பிசாசு எப்படி ஏமாத்துறான்? எப்பவும் ஏமாத்துறவன் தான் பிசாசு. அப்போ நாம் என்ன பண்ணோம்? ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே தேவனிடத்தில் தேவனையே வஞ்சிக்கவன், ஏமாத்தன நினைச்சவன் யாரு? தேவனையே ஏமாத்த நினைச்சவன் யாரு? பிசாசு. ஆதாம் ஏவாளியே ஏமாத்தினவன் பிசாசு. இயேசு கிறிஸ்துவை ஏமாத்த நினைச்சவன் பிசாசு. என்ன பண்ணா? அப்பத்தினால் மட்டும் இல்லப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதில் சொன்னார். இப்படி லைஃப்பில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அதுதான் வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், வசனம் மனப்பாடம் பண்ணணும். போன வாரம் சகோதரி வசனம் 101 வசனம் சொன்னாங்க. இந்த வாரத்துக்கு நான் யாரும் சொல்லலை, கேட்கல, வசனம் சொல்ல போகிறேன்னு கேட்கல. ஆனால் அடுத்த வாரம் நீங்கள் சொல்லணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வசனம் உங்கள் மனசில் பதியணும். வசனம் இருந்துச்சுன்னா, இயேசு சொன்னார் பார்த்தீங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொன்னார்ல. அதை நீங்கள் உங்கள் வார்த்தையில் உங்கள் நெஞ்சில் வசனம் இருந்துச்சுன்னா, அந்த சூழ்நிலைகள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும்? உங்களால் வசனங்களை சொல்ல முடியும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அதே வசனத்தை நம்ம இப்போ வாசித்த அதே வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ கவனிங்க, தடியை என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனமாக வச்சுங்க. தடி, இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி தடியை எடுத்துக்கொண்டு போகணும். தடியே உங்கள் கையில் வேணும், தடி உங்கள் கைக்கு வேணும். இப்போ தடியினுடைய வார்த்தை, தடியினுடைய விளக்கத்தை நாம் சில வசனங்கள் மூலமாக வாசிக்க போகிறோம். முதல்ல நம்ம சொன்னேன்ல, சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அந்த வசனம் 4வது வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க. 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லே சொல்லமா. கோல் உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாகும், தடி உன் ஆபத்திலிருந்து உன்னை காக்கும்படியான தடியாக இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேற்றும், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இந்த கோல் தடியை பார்த்துக்குங்க. இது எதுக்கு? தேற்றுகிற தடி, தேற்றுகிற ஒரு மனுஷனை தேற்றறிவு செய்கிற ஒரு தடியாக இந்த இடத்துல இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவனிச்சிங்கன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த முதல் சொல்லும்போது சொல்றாரு, தேவரீர், ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீர். அடுத்து சொல்றாரு, கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. இந்த இடத்துல கோல் தடி எப்படி தேற்றும் அப்படின்னா, கோல் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு மேய்ப்பன் கையிலையும் ஒரு கோல் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற மேய்ப்பர்கள் கையில் தடி கிடையாது. ஏன்னா அவங்க காட்டில் கொண்டு போய் மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம யார் வீட்டுனா பயிர் வச்சுருப்பாங்க, அதை ஓட்டி போய் மேய்ச்சிட்டு ஓட்டி வந்துடுறாங்க. ஒரு சில பேர்லாம் உண்மையாக ஞானமாக மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னொருத்தர் பயிரில் கையை வைக்கக்கூடாது, வாயை வைக்கக்கூடாதுன்னு பாதுகாத்து மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு இந்த பக்கம் இந்த சைட்லேருந்து ஒரு சிலர் ஆடு ஓட்டிகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் நான் வேலி போடலை, செடிங்க நட்டு வச்சுருப்பேன். ஓட்டி விட்டுட்டு பார்த்தோம், மொத்தம் மேய்ச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தெரிய வைக்கிற வீட்டுள்ள இருப்போமா, பார்த்தா ஓட அவன் அங்கேருந்து அது பார்த்து நேரம் போகும்போது வராங்களா இல்லைன்னு. நாங்கள் யாருன்னா வர்றோன்னு பார்த்தா அங்கேருந்து ஓடிடுவான். டே சனியை இங்கே தானே ஒன்று விட்டேன், இங்கேயா வந்தேன்னு. மொத்த ஆடுமா ஒரு வர வரலும் பார்க்க இருந்திருப்பேன். இப்படி மேய்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எவன் வீட்டு பயிராதான் என் ஆடு வயிறு நம்பினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் உண்மையான மேய்ப்பு என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த விளைச்சலுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அதை நாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆடுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கணும், வேற ஒருத்தர் கஷ்டத்தையும் நாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி உண்மையான மேய்ப்பை தன் ஆடுகளை தேற்றுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆகாரம் கொடுப்பான், அதே நேரத்தில் ஆபத்து வரும்பொழுது தான் உயிரையும் கொடுப்பான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேற்றுகிறதான கோலாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசனம், அந்த தேற்றும் எப்படி தேற்றும் அப்படிங்கிற வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சூப்பராக சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த எப்படி தேற்றுவது அப்படின்றத தெளிவாக சொல்றாரு. அந்த 4வது வசனம் பாருங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியின் சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. அல்லேலூயா. சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்யணும்.
ஆனால் இப்போ இருக்கிற நாட்டு நடப்பை பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கான ஆட்சியாக தான் இருக்குது. நம்ம இந்திய அரசாங்கம் யாருக்காக ஆள்றாங்க தெரியுமா? பணக்காரர்களுக்காக. பணக்காரர்களுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் சொத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தனியார் மயமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா தனியார் கையில் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கின்னு அவங்ககிட்ட செட்டில் பண்ணி தனியார் மயம், ஏர்போர்ட் தனியார் மயம், ட்ரெயின் இப்போ தனியார் மயம் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் ஏர்போர்ட்டு தனியார் மயமாச்சு, அப்புறம் போராடுறாங்க, விட்டாங்க. இப்போ ஆகிற ஆட்சியில் ஏர்போர்ட்டு கூட தனியார் மயம், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் தனியார் மயம், அப்புறம் சில கம்பெனிங்க தனியார் மயம், சில அலுவலகங்கள் தனியார் மயம், பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டு நெட்வொர்க்கு அது தனியார் மயம், பிஎஸ்என்எல். அது அதுக்கு முன்னே இந்திய தொலைத்தொடர்பு துறைன்னு இருந்துச்சு, தனியார் மயமாச்சு, பிஎஸ்என்எல். அது பேர் பாரத், அது சோறும். அப்போ என்னன்னு சொன்னால் எல்லாத்தையுமே அரசாங்கம் தனியார்கிட்ட விற்றுட்டு இப்போ இதுக்கு முதல்வர், பிரதமர், மந்திரி கிந்திரிலாம் எதுக்கு? அவன் தனியார் பார்த்துக்க போகிறான். எதுக்கு பிரதமர்? எதுக்கு டெய்லி 2-3 சட்டை இருக்குது? அதுவும் லட்சக்கணக்கில் ஒரு சட்டை. வயசான 70 வயசுக்கு மேலே ஆகுது பிரதமருக்கு. அவருக்கு எதுக்கு இதெல்லாம்? கேட்டால் சொல்ல முடியாது. கேட்டோம்னா நமக்கு ஒரு சட்டம் நம்ம மேலே பாயும், கடிக்கும். என்னன்னா நாட்டை மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் செய்யறதுக்கு தான் தலைவர்கள் ஏற்படுகிறார்கள், அதிகாரங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவனை நசுக்குவான். அவங்கிட்ட இருந்து இவனை காப்பாற்றுறதுக்கு தான் நாடு, ஆட்சி, அரசாங்கம் எல்லாமே. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். நீதியின்படி ஏழைகளை, அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க, ஏழைகளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பூமியில் உள்ள சிறுமையானவர்களை, ஏழைகளை, சிறுமையானவர்களை என்ற இந்த வார்த்தையை முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஏழைகள். நம்ம ஏழைகளை பார்த்தா நம்மலாம் கொஞ்சம் கண்டுக்கிறதே கிடையாது. ஏழைகளை தேவனே யோசிக்கிறார் பாருங்க. ஏழைகளா அவங்கள சில பேர் ஏழைகள் ஆகிறதுக்கு அவங்களே காரணம். சில பேர் ஏழையாக பிறந்ததுக்கு அவங்க காரணமே கிடையாது. ஒரு ஏழை வீட்டில் நம்ம போய் பிறக்கிறோன்னு வச்சுக்கேன், நம்மளா தேர்ந்தெடுத்து இந்த ஏழை வீட்டில் தான் நான் பிறப்பேன் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? பிறக்கிறது இருந்தால் யார் பெரிய பணக்காரன் அவன் வீட்டில் போய்ட்டு நம்மளா தானாக பிறக்கிற மாதிரி இருந்தால், நாமளா ட்ராவல் பண்ணி போய் கட்டாயமாக இந்த பணக்காரன் வீட்டில் தான் பிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் என்ன பண்ண முடியாது, நாமளா பிறக்கிறது கிடையாது. பிறக்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல். யார் எங்கே பிறக்கணும்னு அவருடைய திட்டம் தான், நாம் திட்டம் கிடையாது. அப்போ ஒரு பையன் ஒரு அப்பாவை பார்த்து கேட்டான், எனக்கு சோறு போட முடியாதவன் ஏயா என்னை பெத்தேன்? நியாயமான கேள்வி தானே. சோறு போட முடியாதுக்கு எதுக்கு என்னை பெத்த அப்படின்னா, அதுக்கு அப்பா பார்த்தாரு, என்னடா அப்படி கேட்டானு சொல்லிட்டு, ஏண்டா கம்மநாட்டி, எனக்கு தான் சோறு போட வக்கீலையே, எந்த கைதடா எதுக்குடா என்கிட்ட பிறந்தாரு? சரியா போச்ச பதில். ஏன்னா நாம் பெற்றுக்கிறது இல்லை, நாம் பிறத்துக்கிறது இல்லை, அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நிறைய பேர் அப்பா அம்மாவை கேட்குற கேள்வி இது. நிறைய பிள்ளைங்க, எதுக்குமா என்னை பெத்த? வேற வேலை இல்லாத உட்காந்து வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. பெத்ததுக்கு தப்பு இல்லை, நீ வளர்ற விதம் தான் தப்பு. பெத்தவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா, ஏன் என்னை பெத்த? அப்போ அவங்க உன்னை பார்த்து ஏன்டா கழுத பிறந்தேன்னு கேட்டால் என்ன பண்ணுவே? பெத்ததும் தப்பில்லை, பிறந்ததும் தப்பில்லை. நீங்கள் எங்கே போய் முட்டணும்னா தேவனிடத்தில். அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஏழையாக பிறந்தது தப்பில்லை, ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. அப்புறம் எப்படிங்க பண்ணுறது? கொள்ளடிக்கலாமா, திருடலாமா அப்படின்னா இல்லைங்க. ஐஸ்வர்யவான் தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட போய் கேளு, அவர் ஐஸ்வர்யத்தில் கொஞ்சம் அள்ளி கொடுக்கட்டுமே. கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஊருக்கு வரும்போது போட்டிருந்த ஒரே பேண்ட் ஷர்ட்டியோடு வந்தேன். இன்றைக்கி நான் நிறைவாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம்
யாரும் என்னை தூக்கி நிறுத்தலை, அப்பா அம்மா தூக்கி நிறுத்தலை, அண்ணன் தம்பி தூக்கி நிறுத்தலை, மாமா மச்சான் தூக்கி நிறுத்தலை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னை தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. அப்போ நீங்க அவர்கிட்ட கேட்கலன்றது தான் என்னுடைய கேள்வி. சம்பூரணமா கொடுக்கிற இடத்துல ஏன் கேட்காம இருக்கிறீங்க? அவரிடத்துல கேளுங்க, எல்லாத்தையும் கொடுப்பார். ஏழையா பிறந்துட்ட தப்பு இல்லைங்க, ஏழையா சாவது தான் தப்பு. அல்லேலூயா. வீடு இல்லாம பிறந்திருக்கலாம், அது தப்பு இல்லை. வீடு இல்லாம சாகக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? நல்லா உழைக்கணும், ஆண்டவர்கிட்ட பயபக்தியா இருக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரால் கொடுக்க முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதானே அப்படித்தான் சொன்னாரு. அதனால ஒரு பக்தர் சொன்னார், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையா சாகக்கூடாது. ஏன் அப்படின்னா, எப்படி நம்ம ஏழையா சாகாத இருக்க முடியும்னா, அதுக்கு ஒரு ரெண்டே வழி தான். ஒன்று, நல்லா உழைக்குங்க, தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. உங்கள் உழைப்பை செலுத்தாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்றாரு. இப்போ காலையிலேயே ஒரு சிலர்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க, ஒரு சிலர் வேலையே செய்யாமல் சும்மாவே இருக்கிறாங்க. அப்போ சும்மா இருக்கும்போது அவங்கள போய் பார்க்குறாரு, என்னப்பா வேலைக்கு போகாதுக்கிறீங்க, யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னாங்க. சரி, என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, அங்கே போய் வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு ஏற்ற கூலி தரேன் அப்படின்னாரு. அப்புறம் 10ஆம் மணி நேரத்துக்கு போனார், 11ஆம் மணி நேரத்துக்கு போனார், 12ஆம் மணி நேரத்துக்கு போனார், சாயங்காலம் 3 மணிக்கு போனார். எல்லாரையும் பார்த்து, ஏன்பா வேலைக்கு போகல, எல்லோரும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, வேலை கொடுக்கல வேலை கொடுக்கலன்னு. இன்றைக்கி நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு தெரியுமா, எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? வேலை கிடைக்கலங்கிறது வார்த்தை தப்பு பிரதர், தப்பு சிஸ்டர். எது தப்பு தெரியும், எது கரெக்டு தெரியுமா? தேவனை கேட்டு அவர் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க பார், அதுதான். கேளுங்க, வசனம் அப்படி தானே சொல்லுது, கேளுங்கள். ஆமாம், கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம தேவையை அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் உழைக்க உனக்கு மனசு இருக்கணும். உழைக்கலாம் மாட்டேங்க, அது தானாக வரணும். அதுக்கு பிச்சை தான் எடுக்கணும். பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உழைக்கணுங்க. ஐயா அம்மா அப்பான்னு கேட்கணும். அது கூட கேட்காம இருந்தாக்கா கம்முன்னு உட்காந்துருப்போம், யாரும் பிச்சை போடணும் முடியாது இல்லை, பட்டிக்கத்தான் சாகணும். ஞாபகம் வச்சுங்க, நம்மளால் இயன்ற மட்டும் நம்ம உழைப்பை செலுத்தணும், ஆண்டவரை இருக்க பிடிக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடையும், பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னங்க, இந்த 2 காரியம், 1 உழைக்க மனசு இருக்கணும், 2 கர்த்தரை இறுக்கமா பிடிச்சுக்கிடணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே ஒரு எப்படின்னா, ஹாய் அவள் தான் ஜபம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட பார்த்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்ற மாதிரி தான் ஜபம் பண்ணிக்கிறாங்க. ஜபங்கிறது அப்படி இல்லை. ஜபங்கிறது தெய்வமே மனதுருகுகிற அளவுக்கு உங்கள் ஜபம் இருக்கணும். அவர் உங்கள் மேலே கோபமாக இருந்தால் கூட அந்த கோபம் மாறி சரி போடா அப்படின்னு ஆசீர்வதிக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் ஜபம் இருக்கணும். சில பேர் ஜபம் பண்ணால் கோபம் தான் வரும், ஆண்டவருக்கே கோபம் வந்துடும் சில நேரத்தில். அது மாதிரி ஜபம் பண்ணுவாங்க. ஜபம்ன்றதுல நிறைய விஷயம் என்னென்னா, நான் இப்போ உங்ககிட்ட நான் உதவி கேட்க வரேன், உங்ககிட்ட ஞாபகம் வச்சுங்க, உங்ககிட்ட உதவி கேட்க வரேன். பிரதர் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க.
ஏன் இல்லைன்றீங்க? நான் யார் தெரியுமா? ஊழியக்காரன். கொடுத்தலன்னா சாபம் போட்டுருவேன். இப்படி கேட்டால் கொடுக்குறவங்களுக்கு கூட மனசு வராதுங்க. கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்போ ஊழியக்காரன் நான் சாபத்தை போட்டுருவேன்னு சொல்கிறானோ கட்டாயம் அவன் ஊழியக்காரனே கிடையாது. சாபம் போகிறதுக்கு நீ யார்? சபிக்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? ஆசீர்வதிக்கிற அதிகாரமும் உனக்கு கிடையாது, சபிக்கிற அதிகாரமும் உனக்கு கிடையாது. அவன் நிலைமையில கர்த்தர் பார்க்குறாரு. அவன் சபிக்கப்படுறான், ஆசீர்வதிக்கப்படுறான். இவர் இன்னமும் இவர் தான் பெரிய பேலேருந்து இறங்கி வந்து ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுக்குற அதிகாரம் உடைய ஒரு மாதிரி பண்ணிக்கிறது. நான் சொல்லட்டுமா, என்னால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, என்னால் உங்களை சபிக்கவும் முடியாது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு. என்ன பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது? சபிக்கிறதுக்கு. இப்போ நான் உங்கள்ட்ட கேட்டேன், கொடுக்கலன்னா சாபம் போட்டுருவேன். அப்போ நான் யார் கிடையாது தெரியுமா? நான் யாரை கேட்கணும் தெரியுமா? முதல்ல நான் இயேசுவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துனுடைய வேலைக்காரன். இயேசு கிறிஸ்து வேலைக்காரன் தான் எஜமான கேட்கணுமே தவிர யாரை போய் கேட்கக்கூடாது. இன்னொருத்தரை போய் கூட நம்ம போல வேலை செய்கிற ஆள். இப்போ நான் வேலை செய்கிறேன், நீங்களும் வேலைக்காரர் தான். அப்போ ஆமாம் தானே? நீங்கள் ஆராதனை பண்ணீங்களா? ஆராதனை பண்ணீங்களா? நிஜமா ஆராதனை பண்ணீங்க? ஆராதனை பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வேலைக்காரர் தான். ஆமாம் தானே? நான் ஆராதனை பண்ண நான் வேலைக்காரன். நான் இயேசு சுவிசேஷம் சொல்கிறேன், நான் வேலைக்காரன். இயேசுவை பற்றி பேசுகிறேன், நான் வேலைக்காரன். அப்போ நீங்களும் அவருடைய. அப்போ நாம் எல்லாம் சக ஊழியர்கள், சக உரிமை உள்ளவங்க. இப்போ நீங்களும் என்னை போல, நாங்களும் உன்னை போல. நான் போய் எனக்கு நீங்கள் உங்களை ஐஸ்வர்யத்தில் பாதி எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் எப்படி தப்போ அதை போல் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்கறது தப்பு. ஏன் தெரியுமா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் முடியாதது இந்த உலகத்தில் இல்லை இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்போ எல்லாத்தையும் கொடுக்கிற அதிகாரமும் வல்லமையும் உடையவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வாயின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம கையில் தடியை எடுத்துன்னு போக சொல்லி முதல்ல வசனத்தில் படித்தோம். நீ கையில் ஒரு தடியை மட்டும் எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னா அந்த தடி பேர் என்ன தெரியுமா? ஆறுதலின் தடி. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரை. யாத்திராகமம் 2லிருந்து 4 வரை. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அதை அவன் தரையிலே போட்டான். போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது கோலாயிற்று. அல்லேலூயா சொல்லமா? இப்போ நம்ம இந்த கவனிச்சு பாருங்களேன். மோசேக்கு தேவன் முள்செடியில் தரிசனமானார். முட்செடியில் தரிசனமானார். மோசே லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வருஷம் அரண்மனை சுகபோக வாழ்வு, சுகபோகமான வாழ்வு. பிற்பாடு 40 வருஷம் என்ன வாழ்க்கை தெரியுமா? நெருக்கத்தின் வாழ்க்கை. அந்த 40 வருஷத்தில் கல்யாணம் கட்டினார், புள்ள குட்டிகளை பெற்றார், அப்படியே ஆடு மேய்ச்சார். அப்படியே காலம் போயிடுச்சு. 40 வருஷம் போயிடுச்சு.
40 வருஷம் முடிவில் ஒரு முட்செடி, அடிக்கடி ஆடு மேய்க்கிற இடம் தான், அடிக்கடி போகிற இடம் தான், வர இடம் தான். ஆனால் அந்த முட்செடியை அவர் ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த முட்செடி இப்போ பற்றி எரியுது, இன்னும் ஆகலை, வெந்து போகலை. ஒரு செடி எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகணும்? வெந்து போய் சாம்பல் ஆகணும். இது என்ன ஆகலை? வெந்து போகவே இல்லை. இது என்னடா ஆச்சரியம், எரியுது சாம்பல் ஆகலை அப்படின்னு நினச்சின்னு கிட்ட போகலான்னு போகிறாரு. ஆச்சரியத்தை பார்க்கும்படி கிட்ட போகிறாரு. உடனே ஒரு சத்தம் கேட்குது, மோசே நில்லு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. கவனிச்சு பாருங்களேன், மோசேக்கு தரிசனம் கிடைச்சது, கிட்ட போய் பார்க்க போனான். போட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே? இல்லைங்க, தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்கணுன்னா உன் காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடணும். அதாவது என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படுகிற வரையிலும் நீங்கள் தேவனை பார்க்க முடியாது. நான்லாம் யார் தெரியுமா? நான்லாம் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தாலும் இரு, நீ பெரிய அப்பா டக்கராயிரு, அம்மா டக்கராயிரு, நீ டாப் டக்கராயிரு, யாராக வேணாலும் இரு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கழட்டி போடாம தேவனை உன்னால் பார்க்கவே முடியாது, தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லமா? நான்லாம் என்ன, நீலாம் என் அறிவுக்கெல்லாம் குப்பை பொறுக்க கூட லாய்க்கு கிடையாது. இல்லை, அது பேச்சு முடிவில் சொல்லணும். உண்மையில் என்ன எடுத்துக்க, நான் மற்றவங்களை கூட சொல்லலை. நான்லாம் குப்பை பொறுக்க கூட லாய்க்கு கிடையாது. இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா கிருபை. அல்லேலூயா, அவருடைய கிருபை தான் நான் இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா எதுக்குமே லாய்க்கு கிடையாது. பேச திறமை கிடையாது, பேச்சு திறமை கிடையாது, ஒரு எதுக்குமே லாய்க்கு கிடையாது. எதுக்குமே லாய்க்கு கிடையாது. இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், உங்கள் முன்னே நிற்கிறேன், உங்கள் முன்னே பேசுகிறேன். இப்படியே இன்னைக்கு சாயங்காலம் வரலும் இப்படி தொடர்ச்சியாக பேச முடியுமா? நான் கட்டாயம் பேசுவேன். இதே வசனத்தை சாயங்காலம் வரலும் என்னால் பேச முடியும். இதே வசனத்தை, இதே தடின்ற வார்த்தையை எத்தனை மணி நேரம் என்னால் பேச சொன்னாலும் பேசிகிட்டு இருப்பேன். அரசியல்வாதிங்க அங்கங்கே தொட்டுக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு பேசணும். நான் யாரையும் இன்னும் திட்டலை. எல்லா தேவையும் நம்ம தேவனிடத்தில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியே பேச முடியுமானா என்னால் சாயங்காலம் வரலும் கூட பேச முடியும். அப்படி தொடர்ந்து நான் மறுநாள் வரை தொண்டை மட்டும் நல்லா இருந்தால் மறுநாள் வரைக்கும் கூட பேசுவேன். ஆமாம், ஆமேன், அல்லேலூயா. இப்போ நடந்தது என்னன்னா, 40வது வருஷத்தின் முடிவில் இப்போ தேவன் மோசே சந்திக்க வராரு. முட்செடி பற்றி எரியுது. இது என்னடா ஆச்சரியம், இந்த செடி ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், அப்போல்லாம் அது எரியல, ஆனால் வெந்து போகலையே, அதான் ஆச்சரியம் அப்படின்னு கிட்ட போகலான்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னா, மோசே நெல், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலும் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்குமானா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கழட்டி போட்டு நின்று பாருங்க. தேவன் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், உங்களை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவர். உங்களை ஏழைகளாக அல்ல, தேவன் ஐஸ்வர்யவான்களாக மாற்ற வல்லவர். இது ஏதோ ஜால் ஜூல்லாம் கிடையாது, நிஜம். அல்லேலூயா. இப்போ மோசே ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார் 40 வருஷம். 1வது வயசுலேருந்து 40வது வயசு வரலாம் அரண்மனை சுகபோக வாழ்க்கை. அரண்மனையில் வாழ்ந்தாருன்னா எப்படி இருந்திருப்பாரு? அவர் நினச்சது எதனா அடையாது இருந்திருப்பாரா? எல்லாம் அனுபவிச்சார். 40வது வருஷம் மக்களுக்காக பாடுபாடலான்னு நினச்சார். ஊரை விட்டே தோற்றிட்டாங்க, ஓடிட்டார். இப்போ ஓடியாந்து வனாந்தரத்தில் எங்கடா போகிறது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிறாரு. அப்போது ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிருந்தது, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிச்சு, அப்பாப்பா நான் ஆடு மேய்க்கும் போது தண்ணி காட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருப்பா அப்படின்னா. ஏம்மா அவரை கூப்பிட்டாராத வந்தேன். அவர் அந்த இதில் ஆசாரிய, அந்த ஏரியாவுக்கு அவர் ஆசாரிய. அப்படி ஏம்மா அவர்கிட்ட கூப்பிட்டார்ல, ஒரு நன்றியா ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கலாமே அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம்னா அவர் கூப்பிட்டு வந்து சர்வ் போட்டாங்க. அப்புறம் பார்த்தார், அவருடைய செயலை பார்த்தார், நடக்கையை பார்த்தார், பொண்ணும் கொடுத்தாங்க.
அல்லேலூயா. பொண்ணு கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணாரு, குழந்தை குட்டிலாம் பெற்றாரு. 40 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம், ஏறக்குறைய 80 வயசு, ஏறக்குறையில 80 வயசு. 80வது வயசில் இவர் ஆடு மேய்ச்சிருக்கும் போது ஆச்சரியத்தை பார்த்தாரு, கிட்ட போகலான்னு பார்த்தாரு. ஆனால் தேவன் சொன்னார், காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னார். உடனே அவன் கீழ்ப்படிச்சாங்க. காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நீங்கள் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் தேவையில்லாத இருக்கும், அதை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்போம். தேவையே இருக்காது, அது வேஸ்டேஜ் லக்கேஜ், அது தூக்கின்னு சுமந்துக்கிட்டே இருப்போம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அது தூக்கி போட சொல்லிட்டார், போட்டுரு, லகுவாக மாற்றிக்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த இடத்துல அவர் சொன்னார், கிட்ட வந்த உடனே கையில் காலில் இருக்கிற செருப்பை கட்டியாச்சு, பாதரட்சை கட்டியாச்சு. கிட்ட வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பேசினார், நான் தான்பா ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், அப்படிலாம் எப்படி நம்ப முடியாது என்ன சொன்ன உடனே, சரி நம்புறதுக்கு என்ன பசி? அவர் சொல்கிறார், ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க. உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், தடி, கோல். கீழே போடு. போட்டான். பாம்பா படம் எடுக்க ஆரம்பிச்சுது. அவன் கையிலேருந்து கோல் படம் எடுக்குது, ஓடுறான் பயந்துன்னு. மோசே நெல்லு, அதை வாழை பிடினாரு, திரும்பி கோலா மாறிடுச்சு. இதை விட என்ன ஆச்சரியம் வேணும்? உனக்கு அற்புதம் போதுமானார். அப்போ அவன் ஒத்துக்கலை. சரிப்பா, உன் கையை மடியில் போடுனார். அவன் மடி உள்ள கையை விட்டான். இப்போ எடு, வெண்குஷ்டம் இருந்தது. ஐயோ சாபம், நான் ஒதுக்கப்படுவேன் சொன்னான். ஒன்றும் பதற்றப்படாத, மறுபடியும் கையை போட்டுட்டாரு. மடியில் மறுபடியும் கை போட்டான். எடுத்து பார்த்தா குஷ்டரோகம் நீங்கி இருந்தது. அல்லேலூயா. அற்புதம் செய்கிற ஒரே ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஒரே தெய்வம், அற்புதம் செய்கிற ஒரே மகிமையுள்ள கர்த்தர், நீ ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. சொன்னவனு ஆண்டவர் அவனுக்கு தன்னை யாருன்னு வெளிப்படுத்திட்டார். அடுத்தது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 7:12. தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கி போற்று. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இங்க கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஆண்டவர் பார்வோன் இடத்துக்கு மோசே அனுப்புனார், ரெடி பண்ணி அற்புதத்தை செய்து நான் தெய்வன்றதை சொல்லி, நீ என்ன பண்ணி நேரா பார்வோன் கிட்ட போ, என் ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நீ போன்னு சொன்னார். இப்போ ஆரோன் கிட்ட யார் போனோம்? பார்வோன் கிட்ட யார் போனோம்? மோசே. கவனிக்கிறீங்களா? மோசே இப்போ எங்கே போகிறாரு? பார்வோன் கிட்ட போகிறார். எதற்கு? அவங்க அண்ணன் தேடி வர்றாரு ஆரோன். ஆரோன் வந்து தேடி வர்றாரு. எதற்கு? 2 பேரும் சந்திச்சாங்க. 40 வருஷம் பொறுத்த அண்ணனை பார்க்குறாரு. 40 வருஷம், முதல் 40 வருஷத்தில் அண்ணன் தான் தெரியும் அண்ணன்னு. ஆனால் பேசிக்கிறதுலாம் கிடையாது, பழகிறதுலாம் கிடையாது. ஏன்னா இவர் அரண்மனை வாசி, அவர் அடிமை வாசி. அதனால் அவர் என்ன பண்ண கிடையாது, நேரடியாக டைரெக்டாக சந்தித்து பேசிக்க முடியாது. மறைமுகமாக அண்ணன் தம்பி உறவு பற்றிக்கணும். அதுக்கப்புறம் 40வது வருஷம், 80வது வயசு முடிவில் இப்போ ஆரோனை மோசே சந்திக்கிறாங்க. அப்போ 2 பேரோட சகோதர பாசம் தான் அங்கே வெளிப்படுது. வெளிப்பட்டு 2 பேரும் போகிறாங்க, பார்வோனை சந்திக்க போகிறாங்க. பார்வோனை சந்திக்க போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு காட்டணும்ல. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஆரோன் கோலை போட சொன்னார். மோசே ஆரோன் கோலை போட சொன்னார். ஆரோன் கோல் என்ன ஆச்சுன்னா பாம்பா படம் எடுத்துச்சு. இப்போ முதல்ல யார் கோல் படம் எடுத்துச்சு பாம்பாச்சு? நீங்கள் கவனிக்கல. முதல்ல ஒருத்தர் கோல் பாம்பாச்சுன்னு சொன்னேன். மோசேயினுடைய கோல். அங்கே அது வந்து அற்புதம் நடந்த இடம், அவருக்கு தெய்வத்தை வெளிப்படுத்தின இடம். இப்போ யாருடைய கோல் பாம்பாவது? ஆரோனுடைய கோல். இப்போ பார்வோன் எதிர்க்க ஆரோன் கிட்ட சொல்றாரு, ஆரோன் கோலை போடுனாரு. ஆரோன் கோல் பாம்பு ஆயிடுச்சு. இது நட பெரிய பிசோத்து அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன பண்ணாரு, மந்திரவாதிகளை கூப்பிட்டார். ஏய் மந்திரம் பண்ணி உங்கள் கோல் உங்களை போடுறா அப்படின்னாரு.
அவனுங்களும் மந்திரம் பண்ணி சூனியம் வச்சு மந்திரம் வச்சு ஏவல் வச்சு சூனியம் வச்சு பேய் பிசாசை வச்சு அவனுங்களும் கோல்களை போட்டானுங்க, அதுவும் பாம்பாயிடுச்சு. என்னடா அநியாயம்! ஆண்டவருடைய கோலும் ஆரோனுடைய கோல் ஆண்டவருடைய சக்தியினால பாம்பாச்சு, பேய் பிசாசு சக்தியில இவங்க கோலும் பாம்பாச்சு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆரோனுடைய கோல் அத்தனை கோலையும் விழுங்கிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், பெரிய மந்திரவாதி வரலாம், உங்களை அப்படியே நடுநடுங்க வைக்கலாம். அவன் அப்படியே கை அப்படி தட்டுறான், அப்படி விழுந்து விரல்றாங்க. ஒருத்தன் அப்படி புத்து பார்த்தான், ஐயோ அவன் இப்பதாங்க பார்த்துட்டு போனான், செத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சாகடிக்கிற அளவுக்கு வல்லமை பொருந்திய மந்திரவாதி வரலாம், சூனியக்காரன் வரலாம், சாஸ்திரி வரலாம், பெரிய பெரிய ஆட்கள் வரலாம். அவங்க கோலை போடலாம், அது பாம்பா மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அனுகிரகம் பெற்ற உன்னுடைய கோல் அத்தனை முழுகி போட்டுச்சு. அல்லேலூயா! அதுதாங்க ஒரு பக்தன் பண்ண, உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது, உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. ஒரு வழியாய் வருவான் எதிரி, 7 வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லையே. உனக்கு ரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. அல்லேலூயா! சில மந்திரவாதிங்க வந்து பயங்கரமா ஏமாத்துவாங்க, பயமுறுத்துவாங்க. இப்போ நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா, பணம் கொடுக்கலன்னா, நான் கேட்கறத கொடுக்கலன்னா நான் இங்கேயே சபிச்சிடுவேன்னு சொன்னான். அவனால ஒன்னையும் ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது. ஏன்னா அவனில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவனில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! ஆமாந்தானா? ஆமாங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் தேவன், உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். மந்திரவாதிங்க அந்த ஒருத்தன் லண்டன் ஒருத்தன் வருவான், நீ எனக்கு அரிசி நெல் கொடுக்கலன்னா வாந்தி பண்ணு. நான் சொல்லு, என்ன கேட்டாங்கன்னா, நானும் அவனை சந்திச்சிருக்கேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே. 20 வயசு, நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது 20 வயசு, எனக்கு இப்போ 60 வயசு. 40 வருஷமாக இயேசுவோட வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போது ஒரு நாள் நான் இயேசு ஏற்றுக்கிட்ட பிறகு, இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னெல்லாம் பயந்தான். நீங்கள் இப்படி பண்ணலைன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணுவேன், பயமுறுத்துவான். வீட்டாண்ட வந்து உட்காந்துன்னு எழுந்து வேற போக மாட்டான். அப்படியே உட்காந்துன்னு இப்படி ஒரு கையில் வச்சுன்னு டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது அவன் அடிக்கிற மணி நமக்கு இங்காட்டி திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கிட்ட பிறகு 20வது வயசில் அவன் வந்தான், அதேமாரி டிங்கு டிங்குன்னு அடித்தான். பயமே வரல, இப்படி பண்ணிடுவேனா, பயமே வரல. அப்போ சொன்னேன், எழுந்து மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு. தேவன் அவனுடைய வல்லமையை, அவனுடைய சக்தியை, அவனுடைய பயமுறுத்துதலை விழுங்கி போடும்படியான பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! பெரிய மந்திரவாதி வரலாங்க, பெரிய சூனியக்காரன் வரலாங்க, பெரிய அப்படிப்பட்டவர் வரலாங்க. உங்க சக்திக்கு முன்ன, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சக்திக்கு முன்ன அவன் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா! நான் அப்படி பண்ணுவேன், பண்றா பார்ப்போம். நான் அப்படியே வேரோடு பிடுங்கிடுவேன், பிடுங்கடா பார்ப்போம். நான் அப்படியே அறுத்து கத்த கட்டிடுவேன், கட்டுறா பார்ப்போம். சொல்லி பாருங்க, நான் சொல்றேன், அவனால ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா! அவனால
உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா தானா? கரங்களை தட்டி கர்த்தரை நாம மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்க. ஏ பிசாசே, உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. மந்திரவாதி வந்தாலும் சரி, சூனியக்காரன் வந்தாலும் சரி, மாந்திரிகவாதி சொன்னாலும் சரி, அப்படி இப்படின்னு வந்தாலும் சரி, யாரை பார்த்தும் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அவனை காட்டிலும் உங்களை நீங்க கும்பிடுற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் அப்பதான் சொன்னேன், எங்க வீட்டாண்ட வந்து மணி அடிச்சான். அப்போ நான் இருக்கும்போது உத்தரம் இல்லை, டிங்குன்னு அடிச்சுன்னு. நான் இப்படி பண்ணலாம் வாந்தி எடுறான்னு எங்க அம்மா அதட்டுறாங்க. டேய், என்னடா பேசிக்கிற? அவன் அப்படி பண்ணிடுவான்டா, இப்படி பண்ணிடுவான்டா. பண்ணட்டோன்ற அப்படின்னு. அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டோன்னு. அவனால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன் தான் ஓடி போயிட்டான். அல்லேலூயா. யாரு வேணாலும் வரட்டும், ஆரோன் கோல் எல்லாத்தையும் விழுங்கிடும். ஆரோன் கோலே அது எல்லாத்தையும் விழுங்கிடும். உங்கள் கையில் இருக்கிற கோல், அந்த தேற்றுகிற கோல் எல்லாத்தையும் விழுங்கிடும். கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அதை விட பெரிய சக்தி நீங்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பயப்படுவாங்க, பெரிய விஷயமா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அலறிட்டுனே. ஏன்? ஆண்டவர் இல்லையா அவங்க கூட? ஏன் அலறன? அப்போ நீ என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் என் கூட இல்லைங்கிற. நான் சொல்றேன், ஆண்டவர் உன் கூட இருந்தா நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனமாக கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தை நீங்க கவனிக்கணும். கையில் தடி. இந்த ஒரு வசனம் தான் சொல்லிக்கிறேன், இன்னும் 7 வசனம் இருக்கு. கட்டாயம் சொல்ல முடியாது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு? நேரம் முடிஞ்சிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் ஒரே வசனம் தான், ஒரே தலைப்பு தான் எடுத்துருக்கேன். இப்போ சொன்ன தலைப்பு என்ன தெரியுமா? என்ன? அதான் தடிக்கு ஒரு பேர் வச்சனே, சொல்ல மாட்டீங்களா? தேற்றும் தடி, தேற்றுகிற தடி. இன்னும் 6 தடி இருக்கிறது. அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் எத்தனை மணி நேரம் வேணும்? 6 மணி நேரம் வேணும் எனக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பித்தா நமக்கு நேரம் தான் பத்தாது. ஆமாம் தானே? இப்போ இந்த வசனத்தை கர்த்தருக்கு சித்தமானா நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எல்லோரும் முழங்கால் படியிடலாம், கண்களை மூடலாம். முழங்கால் படியிட முடியாதவங்க எழுந்து நில்லுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னே உங்களை பயமுறுத்துகிற மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பயமாக இருந்தாலும் சரி, எந்த பயங்கரமாக இருந்தாலும் சரி, பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, சின்ன மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, சின்ன சூனியக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய சூனியக்காரனாக இருந்தாலும் சரி, தடியை பாம்பாக்குற வல்லமை படைச்சவனாக இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே. உன் தடி அவன் தடியை முழுங்கி போடும். உன்கிட்ட இருக்கிற தடி பாம்பா மாறுச்சுன்னா, அவங்கிட்ட இருக்கிற தடி பாம்பா மாறினாலும் சரி, வேற என்ன ஆனாலும் சரி, அதை முழுங்கி போடுகிற சக்தியை தேவன் உன்னுடைய தடிக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், ஒரு அதிசயம் தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தின அந்த வல்லமை, ஆரோன் கோலுக்கு ஏற்பட்ட அந்த வல்லமை இன்றைக்கு உங்க கையில் இருக்கிற கோலுக்கு உண்டாகட்டும். தேற்றுகிற அந்த கோலை கொண்டு தேவன் உங்களை தேற்றுவாராக. ஆதரிக்கிற கோலை கொண்டு உங்களை ஆதரிப்பாராக. தடைகள் உடைவதாக, பயங்கள் நீங்குவதாக, சமாதானம் பெருகுவதாக. தேவனுடைய ஆசீர்வாத வல்லமை உங்கள் மேல் வந்து அமரட்டும். பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். பயமுறுத்தி கொண்டிருக்கிற
மாந்தரிக தந்திர சக்திகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ரிபாலமாந்தர ஷக்கரதர நம லிபரமனந்தரபோ ஷக்கரபலதர நம ரிபாபாரதாரி அஷபலதர நமோ. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி இயேசு, நன்றி இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அருமை சகோதரனே சகோதரியே, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களே, தேவனை இறுக்கமாய் பிடித்திருக்கிறவர்களே, தேவனை மட்டும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மந்திரவாதிகள் வரலாம், தங்கள் கோல்களை போடலாம், சாஸ்திரிகள் வரலாம், தங்கள் கோல்களை போடலாம், அவைகள் எல்லாம் சர்ப்பமாய் கூட மாறலாம். ஆனால் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உன் கோலை கொண்டு அத்தனையும் விழுங்கி போடுவார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. மாந்திரிகத்தை பற்றி பயப்படாதே, தந்திர செயல்களை கண்டு பயப்படாதே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை கண்டு பயப்படாதே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். ரிபாலமந்தர ஷக்கரதரனா ஈதர் பிராத்யாரி கபஷாலா தாரவா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியிலே இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.